அதாவது சின்ன பிள்ளையில களத்தூர் கண்ணமால நடித்து முடிச்சது போகிற இடத்துலலாம் கண்டுபிடிச்சி நீ தானே அந்த பிள்ளைன்னு கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அந்த பல்லெல்லாம் விழுந்து அந்த பெரிய பையன் அதுக்கப்புறம் முகச்சாடம் மாறிடுச்சா இல்லை புகழ் கம்மியாயிடுச்சா தெரியாது, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. டெக்னீஷியனாக நான் அலைஞ்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் நடிக்கலாம்ங்கிற ஒரு ஆசையை பல பேர் என் மனதில் விதைச்ச போது யாருமே என்னை பார்க்க மாட்டேங்கிற ஒரு 5-6 படம் நடிச்சுட்டேன். ஆனால் யாரும் என்னை கவனிக்கல. அந்த போஸ்டர் கிட்டெல்லாம் போய் நின்று பார்த்துருக்கேன். நான் என்னையும் அந்த போஸ்டரையும் வச்சு நான் தான் அந்த படத்தில் நடித்தேன்னு கண்டுபிடிப்பாங்களா. அப்பெல்லாம் தோணும் இந்த மழை வருவதற்காக மேகத்துக்குள்ள ஐஸை தெளிச்சு மழை வர வைப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏவை எப்படியாவது ஒரு மருந்து மாதிரி கலந்து மேகத்தில் கலந்து விட்டு எல்லாருக்கும் என்ன பிடிக்கிற மாதிரி ஏதாவது மந்திரம் பண்ண முடியுமா நினைச்சது. ஏன்னா நிறைய பல லட்சம் பேர் பார்த்தா தானே நட்சத்திரம். ஒரு 10 பேருக்கு மேல திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க என்னங்கிற கவலையெல்லாம் பட்டிருக்கேன். அந்த கவலையை நான் அந்த மாதிரி மருந்து அடிச்செல்லாம் பண்ண முடியாது. பல டைரக்டர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள், கேரி காம்ப்ளெக்ஸ் மாதிரி பல தியேட்டர் உரிமையாளர்கள் அந்த மருந்த மேகத்தில் அடிச்சு இன்று அன்பு மழை என் காட்டில் போடுறாங்க. இது அத்தனையும் எனக்காக என்று நான் நினைத்தால் அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது. என் திறமைக்கு கண்டிப்பாக இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்றதும் நன்றி. ஆனால் எப்படி கேஜி காம்ப்ளெக்ஸ் முதலாளிகள் கடைநிலை ஊழியர்களை மரியாதைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது அனுபவத்தில் வந்தது. இதுவும் அனுபவத்தில் வந்தது. இந்த விக்ரம் சினிமாவின் வெற்றிக்கு பின்னால் நான் வரிசையா எல்லார் பேரையும் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது சம்பிரதாயம். ஆனால் இப்ப அவங்க சொன்னாங்க எங்கள் குடும்பம் என்று. இங்க மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே என் குடும்பம். இது வேற அவர் சொன்ன மாதிரி மாற்று கருத்துக்கள் இருக்கும். ஒரு படம் மூடுன்னு நடக்கும் போது எதிர்பார்த்த அளவுகள் இருக்காது. அதையெல்லாம் கடந்து எங்கள் நட்பு அறுபடவே இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்போ பல விஷயங்கள் இங்கே ஜிடி அவர்கள் இருக்கிறார்கள், திருப்பூர் சுப்பிரமணியன் இருக்கிறார்கள். நான் கடைசியாக வரேன் அந்த ஆளுக்கு அவர் மேல நான் கோவப்பட்டதெல்லாம் உண்டு. ஏன்னா அவர் பழிச்சுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு போயிடுவாங்க, பேச மாட்டார். இப்போ எப்படி இந்த மேசையில் பேசலையோ பேடலில் பேசலையோ அதே மாதிரி அவர் தலையாட்டிடுவார், வெகமண்டா தலையாட்டிடுவார். இவருக்கு என்ன தெரியாது, அத்தனையும் கரைச்சி குடிச்ச ஒரு மாதிரி நடத்திட்டு இருப்பேன். ஆனால் சொன்னபடி நடத்துறோம். ஸோ கொஞ்ச நாள் பிடிக்காம இருந்தது, அப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ரெட் ஜெயின்ஸில் அவர் இருப்பது ரெட் ஜெயின்ஸுக்கு பெரிய பலம். எப்படி மகேந்திரன் கூட இருப்பது சந்திரஹாசன் இடத்தை அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆளை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் என்ன மாதிரிலாம் வெளியில் அடிக்கடி வர்றவங்க ப்ரொஜெக்ஷன் தியேட்டரில் படம் இருந்து திருப்பூர் சுப்பிரமணியரும் அப்படித்தான் இருந்தார். பட் முன்வரிசையில் கூட நிறுத்திட்டாங்க. இங்கே இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, இந்த ஓடிடி காலகட்டத்திலும் பழைய தியேட்டரை புது மாதிரியாக செய்து தர்மபுரியில் அதை மல்டிபிளெக்ஸாக கட்டியிருக்கோன்னு இளைஞர்களும் இருக்கிறார்கள். இங்கே 42 வருஷமா இந்த அரங்கத்தை முதல் இடத்தில் வைத்திருக்கும் மூதறிஞர்களும் இங்கே இருக்கிறார்கள், மூத்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அந்த கேடி குடும்பத்தாருக்கு நான் மேடையில் பரிசீலித்த அந்த குடும்பத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் ராஜ்கமல்ல நிறைய பேர் 30 வருஷம் 25 வருஷம் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ராஜ்கமலோட தொடர்பு இந்த மேடையில் இருப்போர் அனைவருக்குமே உள்ளது. இது ஒரு குடும்பம். அதை புரிந்து கொள்ளாமல் நாம் சச்சரவுகள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னது பார்த்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு முக்கியமே கிடையாதுங்க. இது நடக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலுடன் தான் நான் வருவேன். காரணம், இது இண்டஸ்ட்ரிக்கு பிரமாதமான ஒரு வருமானத்தை கொடுக்கும் என்று நான் நம்பினேன். இந்த மாதிரி பல திட்டங்கள் சொல்வேன். சில திட்டங்கள் செயல்படுத்த முடியும்,
சிலத்துக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கட்டிட்டு இதை விட ஒரு புதிய சயின்டிபிக் கண்டுபிடிப்பு வந்து நம்ம வியாபாரத்துல எடுத்துட்டு போயிடுமோ, அவங்க பயப்படுறதுல நியாயம் தானே. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? எக்ஸாம்பிள் எப்படி காட்ட முடியும்? அல்வா கடையில் மிட்டாய் வாங்கணும்னா கொஞ்சம் சாப்பிட கொடுப்பாங்க, அந்த மாதிரி எப்படி கொடுக்க முடியும்? டால்பின்னா ஒரு தேட்டரில் போட்டு காட்டலாம். ஓடிடி எப்படி செய்கிறது? நானே முயற்சி பண்ணுவோன்னு பண்ண போது பெரும் தடங்கல்கள் வந்தது. சரி, இது சற்று முன்பாக பேசிவிட்டோம். காலம் இதற்கு பதில் சொல்லும். நாம சொல்லிட்டு இருக்க கூடாதுங்கிறதுனால நான் அமைதியா இருந்துட்டேன். இன்று அது நடக்கிறது. இன்னும் இப்ப சொல்லும் போது இப்ப சொல்லும் போது பேசிக்கிட்டு இருக்கும்போது கேதி காம்ப்ளெக்ஸ்ல படம் பார்த்துட்டு அன்னமுனால சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறாங்கல்ல, இது ரெண்டுமே கலந்து போதுங்க. அமெரிக்காலாம் கலந்துருச்சு. அதுவும் வருமானம் தான். ஏன்னா நீங்க எப்படியும் ஐயோ வீட்டுக்கு போய் சாப்பிடணுமே பஸ் பிடிச்சின்னு நினைக்கும் போது அது இங்கேயே கிடைச்சதுன்னா சந்தோஷமா இங்க இருப்பீங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அதுவும் வரத்தான் போகிறது. இந்த கலை தொழில் வெவ்வேறு உருவம் மாறிக்கொண்டே இருக்கும். முதல்ல சத்தம் இல்லாம வந்துச்சு. வெளியே எல்லாரும் ஒரு திருவிழாவே நடத்திட்டு உள்ள ஒரு ஆளு அதுக்கு குரல் கொடுப்பாரு. இந்த படத்துல இதான் பேசிட்டு இருக்காங்கன்னு அந்தந்த மக்களுக்கு புரியுற மாதிரி ஒருத்தர் எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பேசும் சினிமா வந்த போது அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, எங்க தொழில் என்னங்கிறது. அதில் ஏற்பட்டு கொண்ட ஒரு சமரசம் தான் இன்று வரை தமிழ் சினிமாவில் பாடல்களும் ஃபைட்டர் இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா அவங்க கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க, ஐயா உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும், அதாவது சினிமாலேயே வந்துடலாம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுனால அவங்க இருந்தாங்க. அந்த கொடுத்த வாக்குக்காக 40 வருஷமா கிட்டத்தட்ட 10 பாட்டு 6 பாட்டு 7 பாட்டுன்னு போட்டுட்டு இருந்தோம். இப்ப அது குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் எந்த விதத்திலும் சினிமாவின் மவுசு குறையவில்லை. இந்த தொழிலை நம்பி வந்தவர்கள், இது நடக்குமா நடக்காதான்னு பயந்தவர்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இது உங்களை காக்கும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் போல் சினிமா. பாருங்க, என்ன 63 வருஷமா வாழ வச்சுட்டு இருக்கிறது இந்த சினிமா தான். எங்க அப்பா அண்ணன் அக்கா எல்லாம் நல்லா படிச்சவங்க, நான் அதெல்லாம் செய்யாதவன். நான் படித்ததெல்லாம் நல்ல கலைஞர்கள், இந்த திரையில் விழுகியவர்கள், திரைக்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர்கள் எனக்கு வாத்தியாரா கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லும் போது நானும் தலையாட்டிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் ஒவ்வொரு வாத்தியார் உட்காந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன கடமைன்னு கேட்டா, நல்ல சினிமாவை கைவிட்டுறாதீங்க. அற்புதமா எடுத்திருக்கிற ஒரு இயக்குனரை கைவிட்டுறாதீங்க. நல்லா நடிக்கிற நடிகனை வாழ்த்துங்கள். அதாவது நீங்க வாழ்த்தினா அது பொன்மழையா பொழியும். எங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு வாழ்த்து தான், பரவாயில்ல இருந்தாலும் நல்லா நடிக்கிறான்னு வெளியே போய் சொன்னதை என் சம்பளம் 2 மடங்கு தான். அது நீங்க சொல்லணும். எனக்கு சொல்லுங்கன்னு சொல்ல, நல்ல நடிகர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க, நல்ல கலைஞர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. புதிய பெரிய நட்சத்திரங்களை தான் பார்ப்போம் என்று இல்லாமல் நல்ல கதை நல்ல இயக்குநர்களோட ஒரு படம் வந்துச்சுன்னா தூக்கி பிடிச்சு நிறுத்துங்க. நீங்க செய்யலன்னு சொல்ல, இதே ஊர்ல நான் 16 வயதுகளை கொண்டாட வந்திருக்கேன். அப்ப நாங்க யாருன்னு பல பேருக்கு பெருசா தெரியாது. நாங்க நட்சத்திர பட்டியலில் வரல இன்னும். ஆனால் அந்த நட்சத்திர பட்டியலுக்கு ஒரே இடத்தில் தூக்கி பிடிச்சிங்க. அந்த மாதிரி பலருக்கும் செய்யுங்கள். எங்கள் சினிமா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்பவே நார்த்திகால இருந்து சொல்றாங்க, என்னங்க எல்லாம் அந்த பக்கமே ஒளி திரைப்பிடிச்சு அப்படின்னு பயப்படுறாங்க. நான் சொன்னேன், சூரியனுக்கு கூட உத்தராயணம் தட்சிணாயணம் இருக்குங்க, இது தட்சிணாயணம். நாங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த பக்கம் போகும்போது ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்டர் வச்சாவது எங்க பேர்ல ஒளி வர மாதிரி நாங்க செஞ்சுக்கணும். அதை செய்வோம். நல்ல சினிமாக்களை எடுக்க வேண்டும். நல்ல கதைகளை நீங்கள் ரசித்து உங்கள் ஆரவாரத்தை அதற்கு சொல்ல வேண்டும். வெறும் விமர்சகர்கள் சொல்வது போராது. அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் இங்க வந்திருக்காங்க, அவங்களும் சொல்லணும்.
அவங்களை நீங்கள் சொல்ல வைக்கணும். அது உங்களால் முடியும். இன்னும் பல வேலைகள் கடமைகள் உங்களுக்கு இருக்கிறது. அது வேறு மேடைகள் பேசுவோம். இது கலை. இங்கே இருப்பவர்களுக்கு எந்த இக்கட்டும் வரக்கூடாது நம்மால். அதனால் அதை இங்கு பேச வேண்டாம். இது இன்னும் சிறப்பாக அடுத்த முறை ஏதாவது ஒரு வெற்றி விழாவுக்கு வரும் பொழுது இந்த அரங்கம் புதிய ஊர் பெற்று இருப்பதை நான் பார்க்க வேண்டும். இது தொடர்ந்து நடக்க. என் பிள்ளைகள்லாம் இந்த சினிமாவில் தான் இருக்கு. அதனால இன்னும் என் குடும்பமே அதில் தான் இருக்கு. எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க யாரை பார்த்து யோசிப்பீங்க, அடடா இப்படி ஒரு நடிகன் வந்துட்டாங்க. புதுசா வர்ற எல்லா நடிகனையும் பார்த்து நான் கொஞ்சம் உன்னிப்பா கவனிப்பேன். என்னை விட சிறப்பாக இவரிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பேன். பல சமயங்களில் அது இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் அவையடக்கம் கொள்வேன். அதனாலதான் என் ஆயுளை நீங்கள் நீட்டிக்கொண்டே வருகிறீர்கள். மெனு போட்டு இதெல்லாம் தான் இங்க வந்தா இது கிடைக்குங்கிறது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு கேட்டு நான் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கேன். இதே வாழ்த்தை நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும். இதே சப்போர்ட்டை இங்கே விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்களும் இதே சந்தோஷத்துடன் கொடுக்க வேண்டும். சினிமாவை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஒரு வேலை இல்லை. இன்னைக்கு கூட நானும் பேசிட்டு வந்தோம். அது எத்தனை தடங்கல்கள் இருக்கும். இப்ப சொன்னாங்க, இங்க ஆங்கர் பண்ண அம்மா சொன்னாங்க, உங்களை இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்க வேண்டியது, உங்களுக்கு கோவிட் வந்துருச்சுன்னு. எனக்கு மட்டுமா வந்தது, ஊருக்கே வந்துருச்சு. அதுல விக்ரமுக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு சொல்றேன். இங்க வந்து இந்த கிளைமேக்ஸ் செட்டெல்லாம் போட்டுட்டான். எனக்கு இங்கதான் அதை படப்பிடிப்பு வைக்கணும்னு. ஏன்னா டைரக்டருக்கு இந்த பக்கம் தான் எனக்கும் பிடிச்ச ஒரு இது. அப்படின்ட்டு இங்க கொண்டு வந்துடுறது முடிவு பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணி செலவு பண்ணி ரெடி. முதல் 3 நாள் ஷூட்டிங்கு எனக்கு கோவிட் வந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி அங்க கொண்டு போய் பண்ணோம். சினிமா எடுக்கிறது, தியேட்டர் நடத்துவது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் சினிமா எடுப்பதும். அதை நாங்கள் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ராஜ்கமலுக்கும் இதே வயசுதான். தொடர்ந்து இன்னைக்கு 53வது படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் வருடங்களில் 100ஐ தொட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அந்த பேராசை இல்லை. இதுக்கு முன்னாடி ஜாம்பவான்கள் பலர், மாடர்ன் தியேட்டர்ஸ் போன்றவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். 70 வருட வாழ்க்கையை கொண்டாடி இருக்கிறது என்னுடைய பிறந்த வீடான ஏவிஎம். இப்படி பல பேர் முன்னோடிகளாக இருக்கும் தைரியத்தில் நான் பேசுகிறேன், கர்வத்தில் பேசவில்லை. இந்த விழா எடுத்தமைக்காக நன்றி. வருவாரா மாட்டாரான்னு சுப்பிரமணியன் சொன்னாரு. கண்டிப்பா வருவேன். வெற்றியை நான் கொண்டாடுவதை விட அனைவரும் கொண்டாடும் போது வந்தாதான் மரியாதை. அதுக்காக காத்திருக்கேன். அதை கொடுத்ததற்காக நன்றி, மிக்க மிக்க நன்றி. நான் சொன்ன அந்த ஓமையை சொல்லி காட்டினார். சாமி படம் வீட்டில் இருக்கிறதுனால திருப்பதி போக மாட்டேங்களாங்கிற மாதிரி. இது அது இல்லாம கூட ஒரு உதாரணம் சொல்ல முடியும். ஃபேன், ஏசி எல்லாம் வந்த பிறகு ஏரிக்கரையில் காத்து வாங்கணும் நடந்துருக்கு. திரளாக கூடி மகிழ்வது நம்முடைய டிஎன்ஏல இருக்கு. தனியா இருக்க பிடிக்காது. அது தொடரும். அதனால் இந்த கேள்வி குழுவதற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்னும் கூட தைரியமா நீங்க தியேட்டர் கட்டலாம். சைனால 50,000 தியேட்டர் இருக்கு. அதற்கான கூட்டமும் இங்க இருக்கு. அதை செய்ய வேண்டும். சினிமா வளர வேண்டும். வளர்ந்தால் நாங்கள்